இவர் தன்னையே நோக்கியே அனைவரையும் இழுக்கிறார். அதாவது எப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில் தன்னுடைய ரசிகர்களை வைத்திருக்கிறாரோ, அதே மனப்பான்மையில் தான் இன்னும் அவர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு தெரியுமா? "நாங்க உச்ச நட்சத்திரமாக இருந்தேன். அத விட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு. அவர் உச்ச நட்சத்திரமாக இருந்து அவர் விட்டு வந்தது அந்த ரூ. 250,00,00,000 சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு. யாரும் இல்லன்னு இருக்கல. ஆனால் அந்த உச்ச நட்சத்திரம் அப்படின்னு அவர் வார்த்தை இருக்கு இல்லையா? அத அவர் இன்னும் விடல. இன்னும் அந்த உச்ச நட்சத்திரக்கூடிய அந்த நடிகருக்குடைய அத்தனை குணங்களும் அவர்ட்ட இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதில உதாரணமா சொல்ல போனோம்னா, அந்த பிரச்சார வேன்ல அவரு அந்த நெறைய நம்ம காணொளிலாம் பார்த்திருப்போம். அவர் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை அவர் ரசிக்கிற தொனி. அது நடிகர்கள் தனக்கு கூட்டம் கூடும்போது ஒரு ரசிப்பு தன்மை அவங்களுக்கு இருக்கும். அந்த ஈகோ அவங்களுக்கு இருக்கும். அது இன்னும் நடிகர் விஜயிடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியா நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அவ்வளோ இந்த கரூர் சம்பவத்தில் மட்டும் இல்ல. நீங்க இதற்கு முன்பாக போன அனைத்து இடங்களும் திருச்சியா இருந்தாலும் சரி, அரியலூராக இருந்தாலும் சரி, நாமக்கல்லா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் அந்த தள்ளு முள்ளுகளை அவர் ரசித்து வேடிக்கை பார்க்கிறார் அப்படிங்கிறது அவருடைய முகத்திலிருந்து நமக்கு தெரியுது. இன்னொன்று, அத்தனை பிரச்சனைகள் வரும்பொழுதும், அவர் தன்னை மட்டுமல்ல, தன்னையும் தன் கட்சியையும் பாதுகாத்துக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேல. ஏன் அப்படின்னா, இந்த சம்பவத்தில பொறுத்தவரை கூட ஒரு சிஎம் சார், நீங்க என்னைய வேணா பழிதீருங்கன்னு அவருடைய அந்த ஆக்ஷன், அவருடைய உடல் மொழி இருக்கு இல்லையா? அந்த உடல் மொழியே மிகப்பெரிய விமர்சனங்களை கிளப்புகிறது. அப்போ நடிகர் விஜய் என்பவர் ஒரு கட்சி தலைவராக எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா இங்க பல்வேறு கட்சி தலைவர பார்த்துருக்கோம். "நீ யாரு கேட்கறதுக்கு?" அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நமக்கு கேட்பதற்கும், அவரை விமர்சிப்பதற்கும், அவருக்கு சொல்வதற்கும் ஒரு அடிப்படை வாக்காளனாக, ஒரு அடிப்படை பார்வையாளனாக அனைவருக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமையில என்ன மொத்தமா சொல்றதுன்னா, நடிகர் விஜய் உச்ச நட்சத்திரம் என்பதை முதல்ல அங்கிருந்து தூக்கி போட்டு, ஒரு சாதாரண நபராக அவர் தன்னை உணர வேண்டும். நம்ம பார்த்துருக்கோம். ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், களத்தில இறங்கி போராடியவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. நீங்க இன்னும் வீட்டுக்குள்ளேயும், பிரச்சார வேனுக்குள்ளேயும், பனையூர்லயும் உட்கார்ந்துட்டு இங்க அரசியல் செய்ய முடியாது. நீங்க அரசியல் செய்வது என்ற வார்த்தை கூட தவறான வார்த்தையா இருக்கலாம். தலைவராக முடியாது. முதல்ல ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படையான ஒரு அடுக்கு தேவை. அதாவது அமைப்பு ரீதியாக பலம் தேவைன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா, கட்சி தலைவரை மட்டும் கிடையாது. இவர் சொன்னார் இல்லையா? அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லா இடங்களிலும் நான் நிற்கிறேன் என்று வேலை செய்யுங்கள்னு சொல்லலாம். திருச்சி விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படிங்கிறதெல்லாம் உண்மதான். ஏன் அப்படின்னா, இவரை தவிர அடுத்த மட்ட தொண்டர்களுக்கு அவர்களை அரவணைக்கிறதுக்கு இந்த கட்சியில ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரியானபடி ஆளாக இருந்திருந்தால், நீங்க மாவட்ட செயலர் இவர் கீழ இருந்து ஒரு வரிசையா ஒரு அடுக்கு ஆரம்பிச்சு, கடைக்கு மட்டம் வரைக்கும் சரியான ஒரு தொடர்பு நிலை இருந்திருந்தால், அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களை அனுப்பிவிட்டாலும், அடுத்த கட்ட தொண்டர்கள் அனைவரும் கடைசி வரை நின்றிருப்பாங்க.